அங்க பாரு, அது துளசி மாதிரி இல்ல? சந்தேகமே இல்ல, அது துளசியே தான். ஆனா பக்கத்துல இருக்கிறது தான் யாருன்னு தெரியல. அது பார்த்திபனுக்கு வேண்டப்பட்ட ஆளு. அந்த ஆள்கிட்ட இவ ஏதோ உதவி கேக்குறான்னு நினைக்கிறேன். சரி சரி, இந்த பக்கம் வா. அவ கண்ணுல படாம அவ என்ன பேசுறான்னு கேப்போம். வா வா. எனக்கு இதுதான் வேணும். இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு. அங்கிள், உங்களுக்கு கோடம்பாக்கத்துல யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? இருக்காங்கம்மா. என்ன விஷயம்? என் அப்பாவை அந்த ஏரியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. அங்க ஒரு வீடு பார்க்கணும். வீடு தானே, பார்த்துட்டா போச்சு. நல்ல வசதியான பெரிய வீடா பாருங்க. வாடகையை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க. எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல. வீடெல்லாம் பாத்துக்கலாமா? பார்த்திபனும் இத பத்தி சொன்னா. நீங்க இடம் மாறி போறதா மனசுக்கு கஷ்டமா இருக்கு. உங்க அம்மா சிவகாமி அண்ணனை விட்டு எப்படி பிரிஞ்சு இருக்க போறாங்க தெரியல. ரொம்ப கஷ்டப்பட போறாங்க. அட இல்ல அங்கிள், அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இடம் மாறி போறதுல எங்க எல்லாருக்குமே சந்தோஷம்தான். என்னம்மா சொல்ற? மாமா குடும்பத்தை விட்டு பிரியறதுல வருத்தமே இல்லையா? இதுல வருத்தப்பட என்ன அங்கிள் இருக்கு? இங்க விட எங்களுக்கு அங்கதான் வசதி. ஓ, இங்கன்னா பைரவி அத்தை எப்ப பார்த்தாலும் சண்டைக்கு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. நானும் அம்மாவும் விஸ்வா கிட்டயோ மாமா கிட்டயோ பேசவே கூடாது, அவங்கள பார்க்கவே கூடாதுன்னு நிறைய கண்டிஷன்லாம் போடுவாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசமாவே இருக்க விட மாட்டாங்க. இதுவே அங்க போயிட்டா நிலைமையே வேற. மாமாவும் விஸ்வாவும் அடிக்கடி அங்க வருவாங்க. நாங்க பாத்துக்கலாம், பேசிக்கலாம், ஒன்னா உட்கார்ந்து சந்தோஷமா சாப்பிடலாம். நாங்க அங்க ஜாலியா இருப்போம் அங்கிள். இங்க விட அங்கதான் எங்களுக்கு வசதி. என் மாமா கமிஷனர் இல்லையா, மாசா மாசம் வாடகையா நானே கொடுத்துறேன், பெரிய வீடா பாத்துறேன்னு சொல்லிருக்காரு. அங்க போயிட்டா எங்களுக்கு அத்தையோட தொந்தரவே இருக்காது. விஸ்வா கிட்ட ஃப்ரீயா பேசலாம். பார்க்கு, பீச்சு, சினிமான்னு எங்க வேணாலும் ஜாலியா சுத்தலாம். நாங்க என்ன பண்ணாலும் அத்தையால பார்க்க முடியாதுல்ல. எங்க மாமாவுக்கு என்ன அவங்க வீட்டு மருமகள் ஆக்கிக்கணும்னு ரொம்ப ஆசை. மாமா ஒரு பிளான் வச்சிருக்காரு. கொஞ்ச நாள் அங்க இருங்க, விஸ்வா அடிக்கடி வருவான், மனசு விட்டு பேசுங்க, நேரம் வரப்போ நானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிருக்காரு. என்னம்மா சொல்ற? நீ சொல்றத வச்சு பார்த்தா இந்த இடம் மாற்றம் ரொம்ப நல்ல விஷயம் சொல்லு. கண்டிப்பா அங்கிள். பைரவி அத்தை தெரிஞ்சோ தெரியாமலோ எங்களுக்கு நல்லதா பண்ணிருக்காங்க. எங்களை பிரிக்கலான்னு நினைச்சாங்க, இப்போ அவங்களே சேர்த்து வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அம்மாவுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். மாமாக்கு வந்து ஸ்வீட் எல்லாம் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க அங்கிள். பாருங்க அங்கிள், மாமாவுக்கு பிடிக்கும்னு அம்மாவே அவங்க கையால லட்டு பண்ணி கொடுத்திருக்காங்க. இத ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடு, எல்லாரையும் சாப்பிட வைன்னு சொல்லிருக்காங்க. இப்போ நான் ஸ்டேஷனுக்கு தான் அங்கிள் போறேன். அங்கிள், பைரவி ரூபத்துல கடவுள் எங்களுக்கு நல்லதுதான் பண்ணிருக்காரு. அங்க போயிட்டா மாமாவும் விஸ்வாவும் எங்க கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க. நாங்க எல்லாம் ஒரே ஃபேமிலி ஆயிடுவோம். பைரவி தான் பாவம் இங்க தனியா இருக்கணும். எங்களுக்காக ஒரு வீடு பாருங்க அங்கிள். எவ்வளவு சீக்கிரம் பாக்குறீங்களோ அவ்வளோ நல்லது. அதுக்கு என்னம்மா, கண்டிப்பா பாத்துறேன். உனக்கு நல்லது நடந்தா சரி. நான் உனக்கு ஃபோன் பண்றேம்மா. ஓகே அங்கிள், தேங்க்யூ அங்கிள். அப்ப நான் வரேம்மா. இத போய் பைரவி கிட்ட சொல்லுங்க, அவ கதறிக்கிட்டு ஓடி வருவா.
அடிப்பாவி, ஊரை விட்டு துரத்துனா கதறுவாங்கன்னு பார்த்தா ஸ்வீட் கொடுத்து சந்தோஷப்படுறாங்க. அவ வேற ஒரு பிளான் பண்ணிட்டாடி. இது மட்டும் நடந்துச்சு, பைரவி நடு தெருக்கு வந்துருவா. இத உடனே போய் பைரவிட்ட சொல்லி ஆகணும். என்ன? ஆமா ஆமா, இப்பவே சொல்லி ஆகணும். வாங்க. பா போலாம். பைரவி, வாங்க பைரவி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா? என்ன சத்யவதி? ஏய், அம்மா, நீ சும்மா இரு. பைரவி, இத பாருங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. பைரவி, விவகாரம் வேற மாதிரியா போய்கிட்டு இருக்கு. என்னாச்சு? அம்மா, நம்ம தலையில மண்ணள்ளி போட பாக்குறாங்கம்மா. யாரடி? உனக்கு எதிரா சதி நடந்துட்டு இருக்கு பைரவி. ஐயோ சித்தி, ஏன் இப்படி மாறி மாறி பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. உன்னோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போகுது பைரவி. அதனாலதான் நாங்க 2 பேரும் பதறி அடிச்சிட்டு ஓடி வந்தோம். என்னாச்சு சித்தி? ஐயோ, நான் என்னத்தேன்னு சொல்றது? விவகாரம் கைய மீறி போய்கிட்டு இருக்கு. சிவகாமியோட குடும்பத்தை இந்த ஊரை விட்டே அனுப்பலாம், நீ நிம்மதியா இருக்கலாம் நீ பார்த்த. ஆனா இப்போ அது உனக்கே இப்ப ஆபத்தா வந்து நிக்குது. ஆமாமா, துளசி உங்களையும் உங்க குடும்பத்தையும் பிரிக்க சதி பண்றாமா. சதி பண்றாளா? ஆமா பைரவி, அவ என்ன சாதாரணமான ஆளா? உன்னை நடுத்தெருவுல நிறுத்துறதுக்கு அவ ரொம்ப பெருசா பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா. துளசியா? எனக்கு எதிரா பிளான் போடுறாளா? சத்யவதி, சித்தி சொல்றது உண்மையா? உண்மைதாம்மா. அவ பேசினத கேட்டு எனக்கே பயம் வந்துருச்சு. எல்லாருமே சேர்ந்து உங்களை காலி பண்ண பாக்குறாங்கம்மா. ஏய், புரியுற மாதிரி பேசுடி. முதல்ல அங்க என்ன நடந்துச்சு? அத நான் சொல்றேன் பைரவி. அங்க போயிட்டா எங்களுக்கு அத்தையோட தொந்தரவே இருக்காது. விஸ்வா கிட்ட ஃப்ரீயா பேசலாம். பார்க்கு, பீச்சு, சினிமான்னு எங்க வேணாலும் ஜாலியா சுத்தலாம். கொஞ்ச நாள் அங்க இருங்க. விஸ்வா அடிக்கடி வருவா. மனசு விட்டு பேசுங்க. நேரம் வரப்போ நானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அங்கிள், பைரவி ரூபத்துல கடவுள் எங்களுக்கு நல்லதுதான் பண்ணிருக்காரு. அங்க போயிட்டா மாமாவும் விஸ்வாவும் எங்க கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க. அவ இப்படி ஒரு யோசனை வச்சிட்டு இருக்காளா? நாம நினைச்சதை விட அவ ரொம்ப மோசமானவளா இருக்கா பைரவி. அந்த குடும்பத்தை நீ எப்படியாவது தலைமுழுகலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. அவ அதை தனக்கு சாதகமா மாத்திக்கிட்டா. இது மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் அந்த கடவுளால கூட உன்னை காப்பாத்த முடியாது. ஆமாமா, நீங்களே அவளுக்கு இப்ப நல்லது பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அவ வேற எங்கேயாவது போயிட்டான்னா ஐயாவும் விஸ்வா தம்பியும் அவ கண்ட்ரோலுக்கு போயிடுவாங்க. இவ்ளோ ஏன் சொத்தை கூட எழுதி வாங்கிடுவாங்கம்மா. இத பாரு பைரவி, சிவகாமி குடும்பம் இங்கே இருக்கிறதா நல்லது. ஏன்னா அவங்க உன்னை பார்த்து பயப்படுவாங்க. வேற இடத்துக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அப்புறம் அவங்க எல்லாம் ஒன்னாயிடுவாங்க. உன்னை நடுத்தெருவுல நிறுத்திடுவாங்க. அந்த பார்த்திபனுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சுன்னு அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கம்மா. அது மட்டும் இல்ல, சிவகாமி லட்டெல்லாம் பண்ணி ஸ்டேஷனுக்கு கொடுத்து விட்டுருக்காமா. துளசி இப்ப ஐயாவை பார்க்க ஸ்டேஷனுக்கு தாமா போயிட்டு இருக்கா. இப்ப நிலைமை சரியில்லை பைரவி, பார்த்து எச்சரிக்கையா நடந்துக்கோ. இல்லைன்னா உன்னையும் உன் குடும்பத்தையும் பிரிச்சு அப்புறம் உன்னை தனிமரமா ஆக்கிடுவாங்க. அது கனவுல கூட நடக்காது சித்தி. அவதான் முடியுங்கிறாளே. அது வெறும் வாய்ஜாலம். அவளை அப்படியெல்லாம் நினைக்காத பைரவி. அங்க போய் என்னெல்லாம் பண்ணலான்னு இப்பவே அவ விதவிதமா யோசிக்கிறா. அவளால யோசிக்க மட்டும்தான் முடியும். என்ன மீறி ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது. ஒருவேளை அசைச்சிட்டான்னா அவ நான் பார்த்து வளர்ந்தவ. என்ன மீறி அவளால என்ன பண்ண முடியும்? என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, இத நான் பாத்துக்கிறேன். வணக்கம் சார்.
ம் பார்த்து சொல்லிடாதீங்க. ஆ ஷோ, அப்பா. ஐயோ, அப்பா. மாமா பார்த்து தொலைக்க போறாரு. வேலையை பாருங்க. ம். ம். சார் இது எப்படி இங்க வந்துச்சு? எழுந்துரு. Get up. மாமா மாமா விடுங்க. எந்திரி. மாமா வலிக்குது மாமா. மாமா விடுங்க மாமா. வலிக்குது மாமா. ஐயோ வலிக்குது மாமா. விடுங்க. வலிக்குது மாமா. வலிக்குதாமா? சும்மா வலிச்ச மாதிரி நடிச்ச மாமா. ஓ நல்ல பொண்ணுமா நீ. ஆமா என்ன விஷயம்? பூனை மாதிரி திருட்டுத்தனமா வந்து டேபிள் மேல இதை வச்சிருக்க. என்னமா இது? ஓபன் பண்ணி பாருங்க மாமா. உங்களுக்கே தெரியும். எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயம்தான். ஓ அப்படி என்னமா இருக்கு இதுல? சரி ஓகே. ஓபன். ஓ லட்டு. லட்டு வாசனை பிரமாதமா இருக்குமா?
இது சிவகாமி பண்ணது தானே? இல்ல மாமா, என் கையால நானே பண்ணது. நீ போய் சொல்லாதம்மா. இது யாரோட கைப்பக்குவன்னு எனக்கு தெரியாதா? இது சிவகாமி தான் பண்ணிருக்கா. எனக்கு லட்டு ரொம்ப பிடிக்கும்னு அவளுக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு பிடிச்ச மாதிரி செய்ய அவளால மட்டும்தான் முடியும். ஆமா, என்னம்மா விசேஷம்? திடீர்னு அம்மா லட்டு எல்லாம் பண்ணிருக்கா? விசேஷம் ஒண்ணும் இல்ல மாமா. ஆனா உங்க முகத்தை திரும்ப எப்ப பாப்போன்னு தெரியல. இனி அடிக்கடி பார்க்க முடியாதுல்ல. அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டா உங்களுக்கு பிடிச்சத பண்ணி தர முடியாதுல்ல. அதனாலதான் உங்களுக்கு பிடிக்குமேன்னு அம்மா ஆசையா லட்டு பண்ணி கொடுத்தாங்க. மாமா, அம்மாவை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்காக ஆசை ஆசையா பண்ணிருக்காங்க. அத ஃபீல் பண்ணி சாப்பிடக்கூடாது, ஹாப்பியா சாப்பிடணும். சாப்பிடுங்க மாமா. சிவகாமிக்கு என் மேல அளவு கடந்த பாசம் இருக்குமா? தன்னோட பாசம், பிரியம், அன்பு எல்லாத்தையும் கொட்டி இத பண்ணி கொடுத்துருக்கா. ஆனா என்னால இதை சாப்பிட முடியாதுமா. இந்த வேதனைக்கெல்லாம் நானும் ஒரு காரணமாயிட்டேன். நீங்க வேதனைப்படுவீங்கன்னு நல்லா தெரிஞ்சும் பார்த்திபனோட டிரான்ஸ்ஃபர் ஆர்டர்ல நானே கையெழுத்து போட்டிருக்கேம்மா. அப்படி இருக்கும்போது என்னால எப்படிமா சந்தோஷமா சாப்பிட முடியும்? மாமா, நீங்க அம்மாவோட கஷ்டத்தை பார்க்காதீங்க, அவங்களோட பிரியத்தை பாருங்க. தாராளமா சாப்பிடலாம் மாமா. காரணம் எதுவா இருந்தாலும் மனசுல பாசம் இருக்குல்ல மாமா. என் மேலயும் அம்மா மேலயும் அப்பா மேலயும் நீங்க எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா என்ன? அம்மாவுக்கு நீங்க சின்ன துரோகம் கூட நினைக்க மாட்டீங்க. இதுக்கெல்லாம் காரணம் சூழ்நிலை தான் மாமா. அதை நம்ம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். நடப்பது எல்லாம் நன்மைக்கு. நாளைய துன்பத்திற்காக இன்றைக்கு வருத்தப்படாதே. காலம் மாறும், காட்சியும் மாறும், சோதனை விலகும். அதனால் இன்னைக்கு நீ சந்தோஷமா இரு. பெரியவங்க சொல்லிருக்காங்க மாமா. அப்புறம் சோ நீங்க ஃபீல் பண்றத விட்டுட்டு அம்மா ஆசையா பண்ணி கொடுத்த லட்ட ஜாலியா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. சாப்பிடுங்க மாமா. லட்டு வாசனை ஆளையே தூக்குது, ருசியும் பிரமாதமா இருக்கு. ஹாப்பியா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இல்லம்மா, இது நான் மட்டும் சாப்பிட்டா பத்தாது. எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அப்புறமா சாப்பிடுறேன். சிவகாமி ரொம்ப ஆசையா எனக்காக பண்ணி கொடுத்துருக்கால. எல்லாருக்கும். எல்லாரும் கவனிங்க. என்னுடைய தங்கச்சி எனக்காக ஆசாசியா லட்டு பண்ணி அனுப்பிச்சிருக்கா. இது திருப்பதி லட்டு, திருநெல்வேலி அல்வா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா அளவுக்கு பிரமாதமா இருக்கும். எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. இது நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். இது எனக்கு கோயில் பிரசாதம் மாதிரி. நீங்களும் இதை சந்தோஷமா சாப்பிட்டு என் தங்கச்சிய மனசார வாழ்த்துங்க. ஓகே சார். வாங்க வாங்க வாங்க. கியூல நில்லுங்க. வாங்க, கியூ ஃபார்ம் பண்ணுங்க. வாங்க. இது பாருங்க, எல்லாருக்கும் ஒன்னொன்னு தான் கிடைக்கும். இன்னொன்னு என்கிட்ட இருந்து கேட்க கூடாது. ஏன்னா மத்தது எல்லாத்தையும் நான் தான் சாப்பிடுவேன். இந்தாங்க வாங்க.